நம்ம எல்லாம் முஸ்லீம்களாக பிறக்கச் செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். குறிப்பாக தன்னுடைய ஹபீப் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உம்மத்தில் நம்ம எல்லாம் பிறக்கச் செய்திருக்கிறானே அவனுக்கு, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அன்பர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஆலிம்களே, உலமாக்களே, உரஃபாக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உம்மத்தில் ஒரு காலம் வரும், ஒரு வருடம் ஒரு மாதம் போல், ஒரு மாதம் ஒரு வாரம் போல், ஒரு வாரம் ஒரு நாள் போல், ஒரு நாள் ஒரு மணி நேரம் போல், ஒரு மணி நேரம் ஒரு சாத்து நேரம் போல் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதை நம்ம தத்துவமாக உலகத்தில் பார்த்துட்ருக்குறோம். கடந்த ரமலானுடைய மாதம் சென்று இந்த ரமலானு மாதம் நம்ம சந்திச்சிருக்கிறோம். இது பெரிய அல்லாஹ்வுடைய பேரருள் என்று சொன்னால் அதுதான் சத்தியமாக. இந்த மாதம் புனிதமிக்க மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் நம்மளுக்கு சில சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தந்து இருக்கிறான். அதை பயன்படுத்தி கொள்வது மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நோன்பு மாண்பு முஸ்லிம்கள் தொன்று தொட்டு செய்து வருவதால், ரமலான் மாதத்தை சிறப்பிக்கிறதால் நன்றாகவே தெரிந்திருப்பார்கள். 30 நாள் நோன்பு. இப்போ வெயில் கொஞ்சம் கடுமையாக இருந்த போதிலும் கூட, மழை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத இருந்த போதிலும் கூட, நாம் இந்த நோன்பை கட்டாயமாக வைத்தே தீர வேண்டும். இதை தள்ளி போடுவதற்கு வாய்ப்பில்லை. அல்லாஹ் 1400 சொச்சம் வருஷத்துக்கு முந்தி எப்படி கடமையாக்கினானோ அதில் எந்த விதமான மாற்றமும் யாரும் எப்போவுமே செய்ய முடியாது, செய்யக்கூடாதது. இப்போ நமக்கு அந்த வெயில் எப்படி அப்படின்னு யோசனை பண்ணுறோம். நீங்கள் அந்த நேரம் வந்து விட்டால், ரமதான் ஆரம்ப புறையில் பார்ப்பீர்களே, ஆனால் நம்மளுக்கு ரொம்ப லேசாக இருக்கும். எந்த விதமான கஷ்டமும் நமக்கு தெரியாது. காரணம், பெரியோரும் சிறியோரும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக நான் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று நியத் செய்கிறார்கள். அந்த நியத்து நமக்கு எல்லா கஷ்டங்களையும் லேசாக்கி தந்துடுது. அந்த மாதிரி நம்ம நியத்து வச்சுட்டா நல்லது. அதனால தான் அந்த நியத்துக்கு எவ்வளோ பெரிய வலு இருக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சமூகத்தில் ஒரு சஹாபி ரசூல் மலை மேலே ஏறி நின்று, இந்த மலை அப்படியே தங்கமாக போனால் எல்லாருக்கும் நான் மாறி வழங்குவேன்னு சொன்னார். உடனே அல்லாஹ் நபி அவர்கள் வகை அறிவித்தான். அந்த சஹாபி இப்படி நினைச்சார், நியத் செஞ்சார். ஆனால் அவர் மலை தங்கமாக அவர் கொடுக்கவும் இல்லை. அவர் நியத்தின் காரணமாக, எண்ணத்தின் காரணமாக நான் அவருக்கு அந்த மலை தங்கமான ஆகிவிட்டால் என்ன நன்மையோ அதையும், அதை அவர் பங்கு வைத்தால் மக்களுக்கு என்ன நன்மை அதையும் கொடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ நியத்து ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. குர்பான் கொடுக்குறோம் ஹஜ்ஜி பெருநா காலத்தில். அப்போ குர்பானி கொடுக்கும்போது நான் குர்பானி கொடுக்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் ஒருத்தர் ஆடு அறுப்பாரையானால் அது குர்பானியை சேர்ந்தது அல்ல. 100 ஆடு கொடுத்தாலும் சரி, அவர் பாக்கியாளாக இருப்பார், குர்பானியில் அவர் கடனாளியாக இருப்பார். குர்பானி கொடுக்க ஒரே ஒரு ஆடு கொடுத்தா கூட போதும், அந்த குர்பானி நிறைவேறிவிடும். நியத்தில் இருக்கு. ஷாஃபி மதஹ்பில் நியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவ்வளோ சக்தி அந்த இதில் இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி செய்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையில் ஷாஃபி மதஹ்பில் புருஷன் மனைவி இல்லறம் இருந்தால் காலையில் அவர்கள் சுத்தமாக முன்பாக அந்த நியத்து செஞ்சு அவர் தண்ணியை ஊற்றி குளிக்கணும். அவ்வளோ தூரத்துக்கு அதில் கட்டாயப்படுத்துகிறார்கள். அந்த மாதிரி நியத்து இருக்கும்போது அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் லேசாகி கொடுத்துட்றான். சென்ற வருஷம் கூட 3 வயது இல்லை 4 வயது குழந்தை
பாம்பேயில் நோன்பு வச்சிருக்கு. அப்படி வச்சிருக்கும்போது பெற்றோர்கள் கண்டிச்சாங்க. ஏன்னா அந்த பிள்ளை மேலே கடமையே இல்லை, கண்டிச்சது நியாயம்தான். அப்போ அந்த பிள்ளை விடாப்புடியாக வச்சிருச்சு. அது பத்திரிகைலாம் போட்டிருந்தாங்க, நானும் படித்தேன். இப்போ அதுக்கு பசி, தாகம், நோம்பு அது என்ன எப்படி வைக்கிறீங்களோ ஒன்றுமே தெரியாது. கேள்விப்பட்டது செஞ்சிருச்சு. அதற்கும் அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சுட்டான், நுஸ்ரத் செஞ்சுட்டான். அதனால ஒரு மனுஷன் கடன் வாங்குறாரு, யா அல்லாஹ் எனக்கு கடன் அடைக்கிறதுக்கு பணம் கிடைச்சா உடனே அடைச்சிடுவேன் என்ற நியத்து வச்சு கடன் கொடுக்க வேண்டிய காசு கையில் இருக்க, அடுத்து நமக்கு காசு வந்தால் கொடுக்கலாம் என்று நினைப்பாரே, ஆனால் அவர் மறுபடியும் அந்த கடனை அடைக்கவே முடியாது. ஹதீஸில் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியிட கடன் வாங்கிட்டாங்க. இந்த கடன் கொடுத்தவர், கடன் வாங்கியவர், 2 பேர் சஹாபிகள். கடன் கொடுத்தவர் கடல் வழி பிரயாணமாக வேற ஊருக்கு போயிட்டார். கடன் பெற்ற சஹாபிக்கு பணம் காசு வந்துடுச்சு, நிறைய வந்துடுச்சு. அவர் தேடி அலைந்தார். அரபு மண்ணில் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த பகுதியெல்லாம் எங்கே அவரை பார்த்தாரோ அங்கே. எல்லாரும் வெளியில் போயிட்டாருண்டான். உடனே வந்தார். இப்போ நம்ம பார்சல் அனுப்புகிறோம் குரியரில். அந்த மாதிரி அந்த காலத்தில் அவர் கொடுக்க வேண்டிய திரகங்கள்லாம் பேக் பண்ணி அது அப்படியே பார்சல் மாதிரி ஆக்கி கடனை நோக்கி சொல்கிறார், யா அல்லாஹ் நான் கடன்காரன், கடனாளி சொர்க்கம் போக மாட்டான்னு ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த கடனை நான் அவர்கிட்ட வாங்கினேன், அவர் எங்கே இருக்கான்னு தெரியல, நீ அதை சேர்த்துன்னு தூக்கி போட்டார். வந்துட்டார், சுக்கூனப்படுத்திட்டார், அல்லாட்ட ஒப்படைச்சாச்சு. கடன் பெற்றவர் தற்செயலாக இன்னொரு கரையோரமாக இந்த போன ஊரில் நின்றுட்டு இருக்கிற ஒரு பெட்டி வருது. யோசனை பண்ணி பார்த்தா, ஏன் இது நேரத்துக்கு வந்து எடுத்தார். எடுத்து பிரித்தார், பார்த்தார், ஒரு கடிதமும் அதில் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை நான் உன்னை தேடி வந்தேன், ஆனால் என் கண்ணுக்கு இங்கே படலை, விசாரித்தால் யாரும் தெளிவான அட்ரஸ் கொடுக்கல, அதனால் இதை கடலில் போட்டேன், அல்லாஹ் இல்லை பொறுப்பை சாட்டி தவக்கல் வச்சுன்னு சொல்லிட்டார். சந்தோஷப்பட்டார். ஏன்னா அவர்களுக்கு ஒரு அலாதியான நம்பிக்கை இருந்துச்சு அல்லாஹ் பேரில். அது நபி பெருமானாருடைய நேரடி தொடர்புனால, அவங்களோட ஆன்மீக கண் கொண்டு பார்த்ததுனால அவங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு அல்லாஹ் கொடுத்துருந்தான். இப்போ நம்ம என்ன நினைப்போம், யார்கிட்டையும் போவார், நீங்கள் நியத்து செஞ்சாலும் தான் அல்லாஹ் கொடுப்பான், யாருக்கும் போய் சேராது. அப்போ அவர்களெல்லாம் அந்த கடனுக்கு நியத்தை வச்சு கடலில் சேர்த்துட்டாங்க, அது போய் சேர்த்துருச்சு. பக்ரா சூரான்னு நீங்கள் அல்லாஹ் பசுமாடை பற்றி வார்த்தையான்னு சொல்கிறான். அந்த காலத்தில் பனீஸ்வரர் கூட்டத்தில் ஒரு நபர் இருந்தார், சாதா ஆள் இருந்தார். அவர் மரணம் நெருங்கிடுச்சு. ஒரே பையன் இருந்தான், சுமார் 4 வயசில். அவர்கிட்ட ஒரு மாடு இருந்துச்சு. அந்த மாடை காட்டில் விட்டுருக்கான். யா அல்லாஹ் இந்த மாட்டை நான் விட்டுட்டேன், இதை என்னுடைய மகனுக்கு நீ கொடுத்துடு. இப்படி நேரில் அல்லாட்ட பேசுகிற மாதிரி. இப்போ நம்ம பேசுகிறோமே, இதே தான் நம்ம அல்லா கூட பேசுகிறது. நம்ம அதை பெருசாக நினச்சிக்கிட்டு சொல்கிறோமே தவிர்த்து உண்மை என்னவோ இதே மாதிரி தான் நம்ம அல்லாட்ட பேசுகிறோம். அவுலியாக்கள்கிட்டையும் பேசலாம், ரசூல்மார்கிட்டையும் பேசலாம், ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் கூடவும் பேசலாம், பெரிய காரியம் இல்லாது. அந்த ஃபன்னு, அந்த ஆர்ட்டு, அந்த கலை தெரிந்து கொண்டால் நம்ம பேசலாம், சாதாரணமாக பேசலாம், பெரிய காரியம் இல்லை. மனுஷால்கிட்ட பேசுகிறது தான் நம்ம யோசிக்கணும். அல்லாட்ட பேசுகிறதுக்கு நம்ம தயங்க வேண்டியதில்லை. அவன் காத்திருக்கிறான், நம்ம எப்போ பேசுவோம் கேட்போம்னு காத்திருக்கிறான். அந்த மாடை விட்டாரு, இறந்து போயிட்டார். அந்த சாட்டில் ஒரு சம்பவம் நடக்கலை. பிறகு இந்த பையன் 18வது வயசில் வரும்போது அவங்க அம்மா சொல்கிறான், அந்த பையன் எப்படியாப்பட்ட பையன், தொழுகுவான், அம்மாவுக்கு செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்வான், வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பாதுகாப்பான், இரவுலையும் முடிஞ்சால் எழுந்திரிச்சு தொழுதுக்குவான். அப்போ அம்மா சொல்கிறாங்க, உனக்கு 18 வயசு ஆகி போச்சப்பா, உன் தந்தை ஒரு மாடை காட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க, அல்லாஹ்வை நம்பி, 3வது வயசில் நீ ஒப்படைச்சிடுன்னு சொல்லிட்டான்.
பார்த்தீங்களா அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்க, பாருங்க. அதாவது ஒரு வேலைக்காரன மாதிரி உங்களுக்கா நுசூல் என்னன்னா உங்களுக்கு புரியாது, இந்த அறிவு இல்லை. மாரிஃபத்து ஞானம் இல்லாதவனுக்கு எல்லாமே மலப்பாக தெரியும். மாரிஃபத்து இருந்துச்சு எல்லாம் லேசாக தெரியும். மாரிஃபான்னா இறை ஞானத்துக்கு சொல்கிறது. அல்லாஹ் பற்றிய ஞானம் இருக்குது பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஞானம் இருக்குது. இப்போ கேமராமேன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, எப்படி செட் பண்ணணும்னா எங்கே உட்காரணும், எப்படி உட்காரணும், இந்த லைட்டை எங்கே வைக்கணும், எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த கலை அவங்களுக்கு தெரியுது. அதன்படி அவங்க செய்கிறாங்க. நாளைக்கு ரெக்கார்டிங் நீங்கள் பார்க்கும்போது சந்தோஷப்படுவீங்க, பாராட்டவும் செய்வீங்க. அந்த மாதிரி ஒரு கலை, அல்லாஹ்வை அறியது என்பது ஒரு கலை. அந்த கலையே இல்லாத போனதான் உலகத்தில் நிம்மதியே எல்லாம் போச்சு. எங்கே பார்த்தாலும் சச்சரவு, தொல்லை, கஷ்டங்கள், பிளவு, பிணக்குகள், ஃபித்னாக்கள், குழப்பங்கள், இது அதிகமாக போயிடுச்சு. மக்களால் பொறுக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. காரணம் முக்கியமான கலையை நம்ம விட்டுட்டோம், மாரிஃபத். அந்த அம்மா சொல்கிறாங்க 18 வயசு ஆச்சுடா, நீ போய் காட்டில் பாரு, அந்த மாடு இருக்கும், அதை கொண்டுட்டு வான்றான். பாருங்கள் அந்த அம்மாவுக்கு என்ன பாருங்கள், விதவையாக போயிட்டாங்க 4 வயசு பையனாக இருக்கும்போது. அவர் வந்து பார்க்குறாரு, ஒரு மாடு நிற்கிது. பையன் பார்த்தாரு. உடனே அந்த மாடு பேசுதால் அந்த பையன்கிட்ட, நான் என் முதுகில் ஏறிக்க, நான் உன்னை கொண்டு உன் வீட்டில் விட்டுறேங்க சார். பக்ராவில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ சூரத்து பக்ரா ஜின்னுக்கு, பேய்க்கு, பிசாசுக்கு, சூனிய செவ்வல் ஏவலுக்கு உண்மைதான். 1.5 மணி நேரம் ஆகும் அதை ஓதுறதுக்கு. அவ்வளோ பெரிய பலாபலங்களும் இருக்குது. அப்போ அந்த மாடு கேட்குது, என் முதுகில் உட்காந்து நான் கொண்டு உன் வீட்டில் விட்டுறேன். உன்னை பிடிச்சி கொண்டு வர சொன்னாங்க அம்மா, நான் அம்மா சொல்ல தட்ட மாட்டேன். அதோட நடந்து வச்சு. அப்போ சொல்லிச்சு அந்த மாடு, மகனே நீ வந்து உடனே அழுத்து போய் என் முதுகில் ஏறி உட்காந்துருப்பேன், ஆனால் நான் ஓடி இருப்பேன் உன்னை விட்டுட்டு. என்னை எங்கே தேடினாலும் என்னை ஒன்றால் பிடிக்க முடியாது, அந்த ஸ்பீடில் ஓடி இருப்பேன். ஆனால் நீ தாய் சொல்ல மதித்து அதன்படி என்னை கூப்பிட்டு போய் நான் வர்றேன்னு வந்துச்சு. பாருங்கள், காட்டில் சிங்கம், புலி, கரடி, ஓநாய், நரிகள், கொண்டு கீறி கிழித்து சாப்பிடக்கூடிய மிருகங்கள்லாம் இருக்கிற இடத்துல மிருதுவான ஒரு அனிமல் மாடு. அது 14 வருஷம் அதை எல்லாம் பாதுகாக்கிறான். எவ்வளோ விஷயம் அவனுக்கு பொறுப்பு. ஒரு 10 செக்கு வந்தாக்கா ஒரு செக்கை மறந்துடுறோம். 10 ஃபைல் வந்தாக்கா அது பாட்டு 2 வருஷம் கிடக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. 10 ஃபைலில் கையில் போட கூட முடியல, ஆனால் பெரிய பதவி ஏற்றுக்கிறாங்க. அவங்க சூழ்நிலை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் எல்லாம் ஒரு மாடை காட்டில் விட்டு அந்த ஆள் போகிறார், வீட்டில் விட்டுட்டு போகல. எத்தனோ மாடு செத்து போச்சு அந்த பீரியடில். இந்த மாடு சாகாமல் நல்லா பாதுகாத்து கொண்டு வந்து அந்த பையன்கிட்ட ஒப்படைச்சான். அந்த பையன் அம்மாட்ட ஒப்படைச்சான். பார்த்தீங்களா, இது நீங்கள் தெரியாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இதை பற்றி, குரானை பற்றி, ஹதீஸை பற்றி ஆராய்ச்சி கிடையாது. என்ன கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ சிரமப்படுறீங்க, இன்னும் எவ்வளோ இருக்குன்னு யாருக்கு தெரியும். தண்ணி நின்று போச்சு. நான் நாகப்பட்டிலேருந்து வந்துடுற வழியில் பார்க்குறேன், எல்லா குளத்துலையும் தண்ணி இல்லை, ஏரியிலையும் தண்ணி இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை, வீட்டில் தண்ணி இல்லை, மோட்ரு போட்டால் தண்ணி வரலை. என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும் உங்களால்? பழைய காலத்தில் மழை வரலன்னு சொன்னால் அரபிகளாக இருந்தார்கள் அவர்கள். ஆனால் அல்லாஹ்வை ஒத்துக்கொள்ளாமல் இருந்தார்கள். அவங்க இஷ்டப்படி ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள். மாட்டு வாழை கொளுத்து விட்டுருவாங்க, அவங்களோட ஐதீகம். அந்த மாட்டு வாழை கொளுத்துட்டா அது அவஸ்தைப்பட்டு சிரமப்பட்டு கரைஞ்சி செத்து போனால் மழை பெய்யும். அப்படிதான் பழக்கம். அந்த மாதிரி பழக்கத்தில் அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. மாடு எத்தனோ மாடு வாழை கொளுத்து செத்து போச்சு, ஒரு டிராப் தண்ணி கூட வரல. மழை அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. இடி என்ன, மின்னல் என்ன, மழை என்ன, மேகம் என்ன, இதுக்கெல்லாம் விளக்கம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் இருக்குது. திடீர்னு மின் வெட்டுது, கண்ணு போயிடுது. மின் வெட்டுது, மில்லியன் கணக்கில் வாட் நம்மளுக்கு பவர் சப்ளை, மின்சாரம் கிடைக்குது. கண்ணும் போயிடுது. சில பேர் மின்னல் தாக்கி செத்து போயிடுறாங்க. நன்மை உண்டு, தீமை. எந்த ஒரு வஸ்துனும் சரி, நன்மை உண்டு, தீமை உண்டு. மாத்திரை எடுத்து படித்து பாருங்கள், என்னென்ன வகையில் அது நன்மை உண்டு. அதே நேரம் சைடு எஃபெக்டு, இதனால் ஏற்பட பாதிப்பு, உங்கள் கண்ணை பாதிக்கலாம், உங்கள் கிட்னியை பாதிக்கலாம், உங்கள் லிவரை பாதிக்கலாம். இது ஒரு பக்கம் எழுதிக்கிறாங்க.
மாத்திரை தானே கண்டுபிடிச்சிங்க வியாதிக்கு, அப்புறம் இது ஒரு பட்டியல் என்ன? மனுஷன் என்னதான் செய்வாங்க, இது சாப்பிட்டாகணும் சுகமாகறதுக்கு, புது வியாதி வந்துடும். நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன், கால் வலின்னு சொன்னேன். நிறைய மாத்திரை கொடுத்துட்டு சொன்னார், ஐயா நான் ஒரு இன்ஜெக்ஷன் தரேன் 8000 ரூபா, அது நீ போட்டுக்கோங்க. இந்த மாத்திரை இருக்குங்களே இதெல்லாம் கிட்னி வழியாக போகுது. டைரெக்டாக அந்த மாத்திரை முழுங்கி தண்ணி குடித்தா கிட்னிக்கு போயிடும், கிட்னி வழியாக உங்கள் பிளட்டுக்கு போகும். இன்ஜெக்ஷன் டைரெக்டாக பிளட்டுக்கு போயிடும். அதனால் கிட்னி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லிவர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எனக்கு சொன்னார். போன மாதம் அந்த 8000 ரூபா ஊசியை வாங்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு 6 பாயிண்ட் போட்டுட்ருக்கேன், 40 நாளைக்கு போடணும்னு சொல்லி சொன்னார். எதுக்கு இது உங்களுக்கு சொல்கிறேன், எதுலேயுமே நல்லது இருக்குன்னு சொல்லாதீங்க. அல்லாஹ் இருக்கிறான், அவன்ல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. ஹைரி ஷர்ரி மினல்லாஹி தஆலா, ஈமானோட ஆயத்தை பாருங்க. ஹைரி ஷர்ரி மினல்லாஹி தஆலா, நன்மையை தீவும் அல்லாஹ்கிட்டேருந்து வருதுன்னு ஈமான் கொள்ளுங்கோ. இல்லைன்னா அவர் மூமினா முஸ்லீமா வாழ முடியாது. ரசூல்லாட்டே இருக்குது ஹைர் ஷர் இருக்குது. ஒருத்தன் இடது கையால் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ நபி அதை பார்த்து சொன்னாங்க, வானாப்பா இந்த கை அசுத்தமான கை, அதை வேறு உபயோகத்துக்கு தான் அதை பயன்படுத்திக்க, வலது கையால் சாப்பிடுட்டாங்க. எனக்கு முகமது அப்படின்னா சரி வராமல் போட்டுட்டாங்க. அவ்வளோதான். அந்த நிமிஷத்துக்கு அந்த வலது கை தூக்கவே முடியல, வாதம் அடிச்சிருச்சு. அப்போ அவங்கள்ட்ட ஹைர் இருக்கு ஷர் இருக்கு. அதனால இவ்வளவுத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வை நம்பி நம்ம வாழும்போது தான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். நிம்மதி எதிர்பார்க்குறோம், நிம்மதி எதில் இருக்குன்னு தெரியாட்டா என்ன அர்த்தம்? எதில் நிம்மதி இருக்குது தெரிஞ்சு தான் ஆகணும். அதனால இந்த ரமலான அல்லாஹ் கொடுத்துருக்குறான், நமக்கு வயசையும் கொடுத்துருக்குறான், சுகத்தை கொடுத்துருக்குறான், ஆஃபியத்தை கொடுத்துருக்குறான். சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, சையதுனா ஹம்சா 2 பேர் தான் ஈமான் கொண்டவங்க. நபி வாப்பா கூட பிறந்த 10 பேரில். அப்பாஸ் நாங்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு எனக்கு அமல் சொல்லித்தாங்க, நல்ல செயல் ஒன்று தான் சொல்கிறேன், அதுக்குமே என்னால் முடியாது. எப்படி கேட்குறாங்க பாருங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆஃபியத்தை நீ அல்லாட்ட கேளு, ஒன்றும் கேட்க வேணாம் சாச்சா, முடிஞ்சு போய் ஆஃபியத்தை மட்டும் கேளு. அப்போ இப்போ ஆஃபியத்தை மட்டும் கேளு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னால் அப்பாஸ் நாயகத்துக்கு அதோட சிறப்பு என்ன? ஒன்றே ஒன்று அதான் சொன்னேன், வேறு எதையும் சொல்லலை. காரு கொடு, பங்களா கொடு, நிலத்தை கொடு, நகையை கொடு, எல்லாம் கேட்கலாம். ஆஃபியத்து இல்லாவிட்டா இதெல்லாம் என்ன பிரயோஜனங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆஃபியத்துன்ற சுகம் இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ இருந்து என்ன வெறுப்பு தானே வாழ்க்கையில் வரும். நமக்கு ஏண்டா இந்த வாழ்க்கை தான் வெறுக்கும்? என்ன குறவு? பங்களா தான் 6000 சதுரத்தில், கார் இந்த பக்கம் அந்த பக்கம், காடி, வீட்டில் 4 2 வீலரு. ஆஃபியத்து இல்லை. பார்த்து 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 நம்ம போன பிறகு இது யார் அனுபவிப்பாவது இல்லை, அந்த கவலையும் சேர்ந்துடும். அப்போ ஆஃபியத்துங்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ் அப்பாஸ் நாயக் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் எவ்வளோ பெரிய ஆழமான கருத்துக்கள் பதிஞ்சிருக்கின்றதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த ரமலான் மாதத்தில் நான் உங்களுக்கு 14 வருஷம் பேசுகிறேன், உங்களுடைய துவா பரக்கத்தில். ரமலானை பற்றி நான் சொல்கிறது என்னை விட உங்களுக்கு கூடுதலாக தெரியலாம், அது ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லை, பழகி பழகி போச்சு. அந்த நாள் இந்த வாக்கியத்தில் இந்த மாதத்தில் எது சொன்னால் உங்களுக்கு எனக்கும் பிரயோஜனமோ, ரமலானுடைய சாக்கில் அல்லாஹ் கா ரஹமத்து பஹானா டூண்டு தா உருதுல சொல்கிறாங்க இவர்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்குங்கிற கிருபை சாக்கு போக்கு தேடுது. அல்லாஹ் நமக்கு ரஹமத் செய்வானாக.